மீண்டும் ஒரு முறை எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ் என்ற மூன்றெழுத்து மந்திரம் உலகமெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கும் ஆடித்தளம் மிக்க ஆணித்தரமான சீர்மை மிகு பெருமையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த தமிழினை, அந்த மொழியினை, அந்த தமிழ் பற்றினை உள்ளத்திலே தாங்கிக் கொண்டு செல்லும் இடமெல்லாம் ஒரு தமிழ் உணர்வாளராக பரிணமிக்கும் பெருந்தகையாளர். அந்த தமிழ் என்று சொன்னவுடனே எனக்கு காலமேக புலவர் நினைவில் ஆடுகின்றார். காரென்று பேர் பெற்றாய் ககனத்து உறும்போது, நீரென்று பேர் பெற்றாய் நீ நிலத்தில் வந்த போது, மோரென்று பேர் பெற்றாய் நீ ஆய்ச்சியர் கைப்பட்டு, இடைச்சியர் ஆய்ச்சியர் கைப்பட்டு, முப்பேரும் பெற்றாயே. அழகு அழகு. ஆக முப்பேர் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பெயர்களை தன் பெயரில் தாங்கிக் கொண்டிருக்கும் பெருந்தகை. அந்த பெயரை கேட்டவுடனே ஒரு எழுச்சி, ஒரு வேகம், ஒரு ஆற்றல் மெளிரும் என்று சொன்னால் பிரபாகரன் என்ற பெயருக்கு தனித்துவம் உண்டு. எத்துணை சிறப்பு! திருவருள் கிடைக்க வேண்டுமே என்று சொன்னால் குருவருள் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக அந்த குருவும் தன் பெயரில் இருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. உண்மைதானே? அரபு நாடுகள் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்கின்றார்கள் இறைவனை. யூரோப்பிய நாடு, உலக நாடுகள் எல்லாம் காட், இறைவன் என்று சொல்கின்றார்கள். தமிழர்கள் எல்லாம் ஆண்டவன் என்றும் இறைவன் என்றும் சுவாமி என்றும் எதை சொன்னாலும் இறைவன் என்ற பெயருக்கு சைவர்கள் சிவம் என்று சொல்வார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஆக சிவனையும் குருவையும் பிரபாகரனையும் தன்னகத்தே கொண்ட அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் திறமை மிக்க ஆற்றல் மிக இளையவர், இனியவர், செயல் மறவர். இந்திய ஆட்சி பணி பொறுப்பை அலங்கரித்து எங்கள் கோவை மாநகராட்சிக்கு ஆணையாளராக வருகை தந்திருக்கின்ற பெருந்தகையை எங்கள் ஏஎம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் சார்பாகவும் எங்கள் அத்துணை ஆற்றல் மிகு மறவர்கள், செயல் மறவர்களின் சார்பாகவும் மாணவ செல்வங்களாகிய உங்களின் சார்பாகவும் தூய்மை பணியாளர்களின் சார்பாகவும் திறமையும் ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் மிக்க 10 தமிழ் அமைப்புகளின் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா வருக, உங்கள் வாழ்த்தை எங்களுக்கு எல்லாம் தருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் நீங்க வாழ்த்தையுடன் எல்லாத்தையும் பரிசு கொடுத்துலாங்க ஐயா. உங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே. காலை பொழுதை அலங்கரிக்கும் கதிரவன் போல, ஒரு மாலை பொழுதை அலங்கரிக்கும் நன்மதியை போல, ஒரு அரசவையை அலங்கரிக்கும் அரியாசனம் போல, ஒரு ஆணை அலங்கரிக்கும் ஒழுக்கம் போல, ஒரு பெண்ணை அலங்கரிக்கும் நாணம் போல, இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலை பெறுவதாக என்று எல்லாம் வல்ல இறைவனை முதலில் அன்போடு வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இனிதான சிறப்பும் சீர்மையும் மிக்க முப்பெரும் விழா, இந்த முப்பெரும் விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை, மேனாள் கல்வி கல்லூரியின் இயக்குனர் பெருந்தகை கி குமாரசாமி ஐயா முனைவர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு பேரன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நான் வழிமொழிகிறேன். தொடர்கிறார் வரவேற்புரையை. இன்றைய நாள் ஒரு மன மகிழ்வோடு மன நிறைவோடு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நிகழ்வு
தக்கார் தகவிலர் என்பது அவரவர் ஏற்றத்தால் காணப்படும் என்னும் வள்ளுவன் வாக்கிற்கு ஒப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட அந்த குறள் வழியாக இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் தங்கள் செயல்பாடுகளால் தகுதி படைத்தவர்களாக விளங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தும் பெரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் ஊடக பெருந்தகையாளர் தினமலர் நாளிதழ் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிறப்புக்குரிய அந்த தினமலர் நாளிதழுக்கு எங்களின் அன்பினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். அந்த தினமலர் நாளிதழுடன் தேசிய அளவிலான நீர் பணிகள் சங்கம் என்ற அமைப்பு எங்களோடு இணைந்துள்ளது. அந்த நீர் பணிகள் சங்கத்தின் தேசிய தலைவரும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த அமைப்பையும் எங்கள் எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை வணங்கி மகிழ்கின்றோம். அவர்களோடு செயல்பாட்டுக்குரியவர் எந்த நிலையில் ஒரு செயல் இருந்தாலும் அது சமூகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். தான் ஒரு இந்திய ஆட்சிப்பணி தலைவராக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திற்கு சொந்தக்காரர் நமது நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெருந்தகை. ஆனால் கல்வியில் முதன்மையாளராக அவர் பொறுப்பேற்று பல இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை உருவாக்கிய பெருமைக்குரிய பெருந்தகை மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசமிகு குமாரசாமி ஐயா முனைவர் அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக, அமைப்பின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டுக்குரியவர்கள் இந்த இந்தியன் ஆயில் நிறுவனம். அந்த சகோதரி இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோடு அந்த அமைப்பின் மேலாளர் பொறுப்பை அலங்கரிக்கும் திரு வி கணேஷ் அவர்கள் வர இயலாத சூழல், நமக்கு மிக அழகாக இங்கு தன் பங்களிப்பை வழங்கி எங்களை பெருமைப்படுத்த வருகை தந்திருக்கும் அந்த சகோதரியையும் எங்கள் பேரவையின் சார்பாக நாம் அழைப்பதில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜேஆர் பில்டர்ஸ் அந்த பெருந்தகை வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். ஜெயேந்திர ராவணன் அவர்கள், அவரை பெரும் மகிழ்வோடு ஈந்துவக்கும் இன்பம் நான் வருகின்றேன் என்று எங்களுடன் கரம் கோர்த்த அந்த பெருந்தகையை நாங்கள் வாழ்த்துவதில் பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கின்றோம். இதில் வருகை தந்திருக்கும் பெருந்தகைகள் அனைவரையும் உளமாற உள்ளன்போடு பேருவகையோடு இந்த முப்பெரும் விழாவான நீர்வளம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான கருத்தரங்கம், தமிழ் அமைப்புகளுக்கு பாராட்டு விழா, ஆம் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, முப்பெரும் விழா எண்ணி பார்க்கின்றேன், ஆச்சரியமாக இருக்கின்றது. தமிழ் அமைப்புகளுக்கு எதற்காக பாராட்டு விழா ஒருத்தர் கேட்டாங்க. அதன் சிறப்பு முத்தாய்ப்பு திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனராகவும் தலைவர் பொறுப்பை தற்போது பொறுப்பேற்றிருக்கும் திருக்குறள் அன்வர் பாட்ஷா யான். என் பள்ளி பருவம் உங்களைப் போல மாணவர்களாக இருக்கும்போது 1974 முடித்த நிலையில் நாளும் ஒரு குறள் விளக்கம் எழுத வேண்டும், இந்த சமூகத்திற்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற உணர்வின் தாக்கத்தால் தொடங்கப்பட்ட அமைப்பு திருக்குறள் ஆய்வுக் கழகம் என்ற ஒரு அமைப்பு, பேரவை. அந்த அமைப்பிற்கு தமிழ் பெரியார் சமரா ஒழுகுதல் வன்மையுலெல்லாம் தலை என்பானே வள்ளுவ பேராசான். அதற்கொற்ப நான் ஒரு தலைவராக பொறுப்பை அலங்கரிக்க எல்லோருக்கும் தெரியும், பழைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த அகவை முதிர்ந்த பெரியவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தமிழில் என் பேச்சு மட்டுமல்ல என் மூச்சு என்று முழங்கிக் கொண்டிருந்த பெரும்புலவர் மருதவாணர் ஐயா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இசை புலவர் என்று சொல்லக்கூடிய இசை புலவர் சுந்தரராசனார் அவர்களோடு புலவர் இளங்கோ அவர்கள் உலக தமிழ் இளைஞர் கழகத்தை தொடங்கி வைத்த அந்த பெருந்தகையாளர்கள் அவர்களெல்லாம் நம் பெருந்தகையான முனைவர் கி குமாரசாமி ஐயா அவர்கள் எத்துணை சான்றோர் பெருமக்கள் எல்லாம் போட்ட அந்த ராஜபாட்டையில் பயணித்த ஒரு பெருமை இன்று 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது என்ற காரணத்தால் அன்பிற்குரியவர்களே,
நீங்கள் எல்லாம் என்னை வாழ்த்துங்கள் என்பதற்காக உங்களை எல்லாம் அழைக்கும் போது, என்னை வாழ்த்தும் போது இந்த திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் சார்பாக கோவையில் சிறப்பாக செயல்படக்கூடிய அத்துணை அமைப்புகளுக்கும் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற உள்ள கிடக்கை. அதை சார்ந்து ஒரு 10 அமைப்புகளாக அனைவருக்கும் சிறப்பு செய்வோம் என்பதற்காக கோவை மாவட்டத்தின் சிறப்பாக தமிழ் பணியாற்றி வரும் சிறந்த 10 தமிழ் அமைப்புகளின் தமிழ் பணியை பாராட்டி இங்கு அவர்களெல்லாம் வரவழைத்திருக்கின்றோம். உலக தமிழ் நெறி கழகம், தொல்காப்பியர் தமிழ் சங்கமம், கவையன்புத்தூர் தமிழ் சங்கம், கம்பன் கலை கூடம், வசந்தவாசல் கவிமன்றம், கோவை முத்தமிழ் அரங்கம், தமிழ்நாடு இலக்கிய பேரவை, அறம் அறிவு பட்டறை, கனவு மெய்ப்பட படைப்பகம், தமிழ் சங்கமம், காப்பு கூட்டியக்கம் ஆக இந்த 10 அமைப்புகளோடு 20 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் பாராட்டும் முகத்தான், உங்களின் வாழ்த்துக்களை பெறும் முகத்தான் எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அறக்கட்டளை இதில் பங்கேற்கிறது. உங்களோடு நானும் பங்கேற்கின்றேன். அன்புறவுகளே, நீங்களும் எங்களை வாழ்த்துங்கள் என்ற அன்பினை இந்த இடத்தில் பதிவு செய்து, இந்த நிகழ்வில் மேலும் ஒரு முத்தாய்ப்பாக முத்திரை பதிக்கும் வண்ணம் கோவையிலே சிறப்பாக தூய்மை பணியாற்றக்கூடிய அந்த ஒரு 10 பேரை அழைத்து அவர்களையும் மேடையேற்றி அழகு பார்க்க வேண்டும் என்ற எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் எனது கெழுதகை சகோதரர் திருநாவுக்கரசு எய்ம் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் இந்த 3 திங்களாக எத்துணை இரவுகள், எத்துணை நாள், எத்துணை இன்னல்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பயணித்து சிறப்பு செய்த அந்த பெருந்தகையாளர்களை எல்லாம் உங்கள் அத்துணை பேரின் சார்பாக உங்களையும் வரவேற்பதில் எங்கள் பேரவையின் சார்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு இந்த நிகழ்வை தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய 2 சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திருமதி தமிழ் நிலா வே சண்முக தேவி அவர்களையும் இங்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் பாரதி செல்வி என்ற பட்டத்தை பெற்று அந்த சிறப்பு செய்து கொண்டிருக்கும், அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மைதிலி யோகராஜ் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் அத்தனை உள்ளங்களையும் சிறப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அத்தனை பேரையும் வரவேற்று மகிழ்கின்றோம். நிகழ்ச்சின் முத்தாய்ப்பாக சிறப்பாக இன்னும் சில மணித்துளிகளில் எங்களின் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் மரியாதைக்கும் சிறப்புக்கும் உரிய கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் பொறுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அந்த பெருந்தகை திரு மா சிவகுரு பிரபாகரன் அவர்கள் வருகை தருக உள்ளார். அத்துணை உள்ளங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்கள் வரவேற்றினை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. நன்றியுடன் வணக்கம். குருவருள் நிலையில் திருவருள் இல்லை. தினமலர், இந்தியன் நீர்ப்பணிகள் சங்கம், எய்ம் தன்னார்வ தொண்டு, திருக்குறள் ஆய்வுக் கழகம் ஆகிய 4 இணைப்புகளும் சேர்ந்து இந்த நன்னாளிலே முப்பெரும் விழா ஒன்றை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு மிக அழகு தமிழிலே, பழகு மொழியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் செம்மல், சற்றொப்ப 32 ஆண்டுகள் தன்னை திருக்குறள் பரப்புவதிலும் வாழ்வியல் நெறியை, திருக்குறள் எடுத்துரைக்கக்கூடிய வாழ்வியல் நெறியையும் மக்களிடத்திலே பரப்புவதற்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை அன்பிற்குரிய முனைவர் அன்வர் பாட்ஷா அவர்களே, எய்ம் தன்னார்வ தொண்டினை சற்றொப்ப 25 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களே, அவரை வழிநடத்தக்கூடிய அவருடைய அண்ணா பொறியாளர் ஆர் நாகராஜ் அவர்களே, இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செலமுத்தூர் இருக்காரு, பொறியர்
நாகராஜ் அறங்காவலர் ஆலோசகர் எய்ம் அறக்கட்டளை மேனாள் கண்காணிப்பு பொறியாளர் அவர்களே, மதியழகன் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, ஜெயேந்திர ராவணன் அவர்களே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் திரு மாலினி அம்மா அவர்களே, திரு ராஜேந்திரன் தினமலர் அவர்களே, முனைவர் லட்சுமண பெருமாள் சாமி அவர்களே, முனைவர் இளங்கோவன் அவர்களே, கவையன்புதூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் கணேசன் அவர்களே, பேராசிரியர் லோகநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் அவர்களே, இந்த மேடையிலே என்னால் பெயர் சொல்ல முடியாமல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களே, என்னுடைய கண்ணனைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்கிறேன். மாணவ செல்வங்களே, அதே போன்று தூய்மை பணியாளர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இது ஒரு அரிய நிகழ்வு. இதுவரை நான் கேள்விப்படாத நிகழ்வு என்னவென்றால், தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களுடைய பணியை சிறப்பாக பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்துதல் என்பது ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த எய்ம் நிறுவனமும் அதே போன்று அன்வர் பாஷா அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி மிகச் சிறப்பாக பாராட்டக்கூடியதாகும். எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் பல்வேறு போட்டிகளிலே உங்களை இணைத்து கொண்டு வென்று பரிசு பெற வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் நான் பாராட்டுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3 தலைப்புகளிலே லட்சுமண பெருமாள் சாமி அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பாரம்பரிய முறைகளும் நவீன திட்டங்களும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்கள். அதே போன்று நீர் வளங்கள் பாதுகாப்பில் பாரம்பரிய முறைகளும் நவீன திட்டங்களையும் பற்றி மிகச் சிறப்பாக இளங்கோவன் பொதுப்பணித்துறை அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதே போன்று திருக்குறளுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த திருக்குறளை எவ்வாறு பரப்ப வேண்டும், அந்த திருக்குறள் வாழ்வியல் நெறியிலே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை சிறப்பாக எடுத்துரைத்து தன்னுடைய வரவேற்புரையிலே எடுத்துரைத்த நிலையெல்லாம் நாம் இங்கு பார்க்கிறோம். நான் சுற்றுப்புறச் சூழல் சீர்கெடுகின்ற பொழுது எழக்கூடிய தீமைகளை எல்லாம் மாணாக்களிடத்திலே கொஞ்சம் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், கடந்த காலங்களிலே நீர் மாசுடக்கூடிய அளவு மிக மிக குறைவு. உலக அளவிலே பார்க்கின்ற பொழுது சற்றொப்ப 71 விழுக்காடு அளவு நீர் பரவி இருப்பதை பார்க்கிறோம். இந்த 71 விழுக்காடு அளவிலே நீரிலே அருந்தக்கூடிய நீரினுடைய அளவு பார்க்கின்ற பொழுது 1% குறைவு. நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த நீர் நன்னீராக இருக்கின்ற பொழுது நம்ம உடலிலேயே ஏறக்குறைய 75% நீர் இருக்கிறது. நீர் இல்லாமல் இருக்குமேயானால் இந்த உடலானது மிக அதிக அளவிலே சூடாகி இந்த இயக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக்கொண்டே வரும். உடல் வெப்பநிலையை சீராக்குவதற்கும் அதே போன்று உணவு செரிமானத்திற்கும் நீர் மிக மிக அவசியம். எனவே அந்த நீரினை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இந்த நீரினுடைய சோர்சஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? நாம் திருக்குறளிலே முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்று உலகு என்று சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து. இந்த என்பதிலே ஒரு புள்ளியை போடுகிறார்கள். அதுதான் உலகத்தினுடைய தொடக்கம். ஒரு புள்ளியை போட்டு அடுத்து என்று வரைவார்கள், எழுதுகிறார்கள். அந்த ஆயிலே குறுக்காக இருக்கக்கூடியது எங்களை பொறுத்தவரை அட்சரேகை. இந்த என்பது தீர்க்கரேகை. அட்சரேகையும் தீர்க்கரேகையும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இந்த உலகத்திலே ஒரு திருக்குறளிலே கடவுள் வாழ்த்திலே முதல் வாழ்த்தாக முதல் கடவுள் திருக்குறளாக இருப்பது இந்த திருக்குறள் கடவுள் வாழ்த்திலே. அடுத்து பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், 7 குறளிலே அடியை பற்றி மலர்மிசை எகினான் மானடி சேர்ந்தார், இந்த அடியை பற்றியே சொல்லுவார். இந்த உலகிலே
இருக்கக்கூடிய இறைவன் எவ்வகையான இறைவனாக இருந்தாலும் சரி, இந்துக்கள் தொழக்கூடிய இறைவனாக இருந்தாலும் சரி, முகமதியர்கள் தொழக்கூடிய இறைவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்கள் தொழக்கூடிய இறைவனாக இருந்தாலும் சரி, அந்த மூன்று மதங்களுக்கும், ஏன் பிற மதங்களுக்கும் கூட இருக்கக்கூடிய தாழ் அடி என்று சொல்லக்கூடிய அடியினை, இறைவனுடைய அடியினை தொழுவதுதான் மிக மிக முக்கியம். அடுத்து பார்க்கின்ற பொழுது 2வது அதிகாரமாக பார்க்கின்ற பொழுது வான் சிறப்பு. இந்த வான் சிறப்பை ஏன் வைத்திருக்கிறான் என்றால், விசும்பில் துளிவியலின் அல்லா நாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. இந்த வானில் இருந்து மேகமூட்டம், கருத்த மேகமூட்டமானது ஒரு மழையாக பொழியாத காலத்திலே எங்கும் எவ்வகையான புல் கூட முளைத்தல் அரிது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த வான் சிறப்பிலே நீரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீர் உலகத்திற்கு அவசியம். நாம் இந்த நீரினை நாம் எவ்வாறு இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் நீர் குடிக்க வேண்டும் என்று குடிப்பதற்காக 2 லிட்டர் நீர் மிக எளிதாக அல்லது மிக மினிமம் ரிக்குவயர்மெண்ட் சொல்லுகிறோம், மிக குறைந்த அளவாக குடிக்க வேண்டும் சொல்லுகிறோம். அதே போன்று நீர் பயன்படுத்தக்கூடிய அளவு 20 லிட்டர். தற்பொழுது நீருக்காக போராடக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வானானது மழை பெய்யக்கூடிய அளவும் மாறக்கூடிய சீசன்ஸ் என்று சொல்ல, காலங்கள் மாறுவதன் காரணமாக கிளைமேட்டிக் சேஞ்ச் என்று சொல்கிறோம். இந்த வானிலை காலநிலை மாற்றமுற்றதன் காரணமாக நீர் பொழிவு, மழை பொழிவு மிக அதிக அளவிலே வேறுபட்டும் மாறுபட்டும் காணப்படுவதை பார்க்கிறோம். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களிலே மிக அதிகமான மழையும், அதே போன்று மிக குறிப்பிட்ட காலங்களிலே இந்த நீர்நிலை இல்லாத ஒரு வற்றிய நிலை, அதே போன்று நீண்ட வறண்ட காலநிலை நிலவுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாங்கள் வாழ்ந்த காலமெல்லாம் இந்த புவியானது எங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து பெற்ற புவியாக இருக்கிறது. அதே போன்று உங்களிடத்திலே கடன் வாங்கிய புவியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்காலத்திலே இந்த புவியிலே வாழக்கூடிய நிலையை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஏர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த காற்றிற்கு, நல்ல தரமான காற்றிற்கு, சுவாசிக்கக்கூடிய காற்றிற்கு அலையக்கூடிய காலம் வெகு தொலைவிலே இல்லை. ஏர் குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தரமான காற்று நாம் டெல்லியிலே பார்க்கின்ற பொழுது 1000ற்கு மேற்பட்ட அளவு காற்று மாசுற்று காணப்படுகிறது. அதே போன்று தூசுகள் நிரம்பி காணப்படுகின்றன. இந்த தூசுகள் நிறைந்த காற்றை நாம் சுவாசிப்பதன் காரணமாக பல்வேறு நோய்கள், சுவாச நோய்கள் நமக்கு வருகின்றன. அதே போன்று நீர் நன்னீராக பயன்படுத்த முடியாவிட்டாலும், இப்பொழுது பாருங்கள், பாட்டிலில் அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர், ஒரு பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் 40 ரூபாய்க்கு போகுது. இது பாலின் விலையை பார்க்கின்ற பொழுது அதை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் காலமாக பார்க்கின்ற பொழுது நீர் அருந்துவதற்கு ரேஷன் வந்துடும் போல் இருக்கு. அந்த சூழ்நிலையிலே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழப்போகிறீர்கள். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த உலகமானது பல்வேறு முரண்பாடுகளை கொண்டிருக்கிறது, பல்வேறு வகையான முரண்பாடுகள். அந்த முரண்பாட்டிலே நான் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைக்கு, நான் அதிக அளவிலே இவர்களை போன்று அதிக அளவிலே இலக்கியத்திலே திறமை பெற்றவனும் அல்ல, பாண்டியத்தையும் பெற்றவனும் அல்ல. இருந்தாலும் கூட உங்களுடைய சிந்தனைக்கு சில செய்திகளை, இந்த இளம் மாணாக்கர்கள் தான் இந்தியாவினுடைய எதிர்காலம். இந்த எதிர்காலமாக விளங்கக்கூடிய மாணாக்க செல்வங்களுக்கு சில சிந்தனைக்குரிய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கல்வி அறிவு பெருக குற்றங்கள் குறைய வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விதி. தற்பொழுது கல்வி அறிவு பெருக குற்றங்கள் குறைந்திருக்கின்றனவா? ஏறக்குறைய இந்தியாவிலே வாழக்கூடிய மக்களிலே, உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலே 1/3 பங்கு கல்வி அறியற்றவர்கள் இந்த நாட்டிலே தான் காணப்படுகிறார்கள். தற்பொழுது 74% கல்வி அறிவு பெற்ற சதவீதமாக காணப்படுகிறது. இவற்றிலே நான் அண்மை இருக்கக்கூடிய மாநிலத்தை எடுத்து சொல்கிறேன். கேரளாவிலே 96% கல்வி அறிவு. ஆனால் குற்றங்களினுடைய அளவு பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அதே போன்று கல்வி அறிவு பெருக
குடும்பங்களுடைய மகிழ்ச்சி குறைந்து கொண்டே இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் மாணாக்கராக இருந்த காலத்தில், சிறு வயதில் இருந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது நோய்களின் எண்ணிக்கை குறைவு. இப்பொழுது நோய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுகின்றன. அதே போன்று உண்ணக்கூடிய மருந்துகளினுடைய அளவும் மிக அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இவற்றிற்குள்ள ரேஷியோ பார்க்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவ் ரேஷியோ என்று சொல்வார்கள். இப்பொழுது பார்க்கிறோம், அறிவியல் வளர்ச்சி வளர வளர நமக்கு அதிக அளவு தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன, அதிக அளவு வசதிகள் பெருகியிருக்கின்றன. வசதிகள் பெருகியிருக்கக்கூடிய காலத்திலே தான் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? இதையும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மகிழ்ச்சி என்பது உள்ளத்திலே இருப்பது, அதே போன்று உணர்விலே இருப்பது. இந்த மகிழ்ச்சி எல்லாம் வசதிகள் பெருகக்கூடிய காலங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? வேளாண்மை புரட்சி, பசுமை புரட்சி, அதே போன்று ஆரோக்கிய வகையிலே பார்க்கின்ற பொழுது இப்போ ஏஐ என்று சொல்லுகிறோம் அல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி மிக அதிகளவிலே உற்பத்தி செய்கிறோம். இவற்றை எல்லாம் மேற்கொண்ட காலகட்டங்களிலே கூட நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா என்பதனை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அதே போன்று குடும்ப பாங்கு. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் குடும்ப கோர்ட்டுகள், குடும்ப நீதிமன்றங்களுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. படித்தவர்களிடத்திலே மனமுறிவு மிக அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கு என்பது, இந்த நிலை என்பது, இந்த மரபு என்பது கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மனமுறிவு என்பது கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது. தற்பொழுது மனமுறிவு என்பது கற்றவர்களிடத்திலே மிக அதிகமாக காணப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழக்கூடிய காலம் வசதி மிகுந்த காலமாக இருந்தாலும் கூட, மிக அதிக அளவிலே போட்டி நிறைந்த காலமாக இருந்தாலும் கூட, செல்வ செழிப்பு இருந்தாலும் கூட, மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். உங்களுடைய மனநிலை எல்லாம் சிறப்பான மனநிலையாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஆனால் தான் மனத்துக்கண் மாசிலனாக வாழ வேண்டும், நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற அறநூல்கள் எல்லாம் சற்றொப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எழுதி வைத்து சென்றிருக்கிறார். எனவே இவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நல்ல நூல்களை படியுங்கள். அதே போன்று டால்ஸ்டாயினுடைய நூலை படித்ததில்தான் காந்தியடிகள் மிகச்சிறந்தவராக வாழ்ந்தார், நாடு போற்றக்கூடியவராக வாழ்ந்தார். அதே போன்று நம்மோடு வாழ்ந்து சில காலங்களுக்கு முன்னால் நம்மை விட்டு அகழ்ந்து விண்ணிலே உறைந்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் எளிமைக்கு வலிமையானவர், வலிமைக்கு எளிமையானவர். இது போன்ற ஒரு நிலையில இருந்தவர். அவர் 3 மிக முக்கியமான நூல்களை தன்னுடைய வேதமாக எடுத்துக்கொண்டவர். ஒன்று திருக்குரான், இன்னொன்று திருக்குறள், இன்னொன்று லைட் எக்ஸ்பான்ஸ் மெனி லேம்ப்ஸ் என்று சொல்ல வாட்சன் எழுதிய ஒரு லைட்டிங் தி மெனி லேம்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட்சன் எழுதிய 3 நூல்களை தன்னுடைய வேதமாக வாழ்விலே ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு, ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து சென்றவர். 360 ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனிலே 320 ரூம்கள். அந்த 320 ரூம்ல 3 ரூமை பயன்படுத்தி வந்த ஒரு பெருமகனார். அவர் வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, ஒரு மாடலாக இருக்கக்கூடிய நல்ல வழிகாட்டிகளை எடுத்துக்கொண்டு, அதே போன்று நல்ல நூல்களை எடுத்துக்கொண்டு, இன்று இறந்து விடுவோம் என்று நல்லதை செய்யுங்கள், நீண்ட நாள் வாழ்வோம் என்று நினைத்துக்கொண்டு நல்ல நூல்களை படியுங்கள். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழக்கூடிய காலம் போட்டி மிகுந்த காலம், ஏராளமான சவால்களை சந்திக்கக்கூடிய காலம். இவற்றிற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு நீங்கள் உங்களையே தயார்படுத்திக் கொண்டு நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி, பரிசு பெற்றவர்களை மீண்டும் நான் பாராட்டி என்னுடைய உரைக்கு நன்றி கூறி, என்ற வாய்ப்பை என்னுடைய உரைக்கு முற்றுகை திரையிட்டு இந்த வாய்ப்பினை தந்த என்னுடைய நண்பர் அன்வர் பாஷா அவர்களுக்கும், திருநாவுக்கு அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவரும் நன்றியோடு நான்
இடம்பெயர அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று அசாத்தியமாக இருந்தது. எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். வரவேற்புரையாற்றிய நண்பர் முனைவர் அன்வர் பாஷா அவர்கள் திருக்குறளை பற்றி கூறினார்கள். அதே திருக்குறள் நமக்கு எப்படி கிடைத்தது என்பது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ஒரு ஆங்கிலேயர் தான். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்ற ஆங்கிலேயர் அவருடைய சமையல்காரர் கந்தப்பன், நம்ம கிணத்துக்கடை பக்கத்தில் இருந்த சமையல்காரர், அவருக்கு அடுப்பறிக்கை கொடுத்து வந்த ஓலைச்சுவடியை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுக்க அவர் முதலில் 1912ஆம் ஆண்டு திருக்குறளை முதல் பிரசுரம் வந்தது. அதற்கு பின்னர் திருக்குறளை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் தலைவராக இருந்து 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் திரு அன்வர் பாஷா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்தியாவில் நீர்ப்பணி சங்கம் ஏறக்குறைய 15,000 பொறியாளர்களை உள்ளடக்கிய இந்த சங்கம் அதன் ஆண்டு விழா சென்ற ஆண்டு நடைபெற்றது. இந்திய அளவில் உள்ள அந்த சங்கத்தின் ஆண்டு விழா கோவையில் மிகச்சிறப்பாக நடத்தி கோவைக்கு பெருமை சேர்த்திய பொறியாளர் அன்பழகன் அவர்களுக்கும் நண்பர் அவர் சேர்ந்த குழுவுக்கும் வணக்கங்கள். கோவைக்கு 3ஆம் குடிநீர் திட்ட பணிகளை, பில்லூர் 3ஆம் திட்ட பணிகளை செவனே முடித்து விரைவில் பயனுக்கு கொண்டு வந்து முதல்வர் அவர்களின் பாராட்டை பெற்ற தலைமை பொறியாளர் அன்புக்குரிய செல்லமுத்து அவர்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அவர்களுக்கும் வணக்கங்கள். இங்கு நாங்கள் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில், அவர்களை பாராட்டி பரிசீலிக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தூய்மை பணியாளர்களின் பணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் மிக மிக இன்றியமையாதது என்று கூற வேண்டும். உலகமே ஏதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பால் மிகவும் பாலடைந்து வருகிறது. பஞ்சபூதங்கள் என்று சொல்ல நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5ம் மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீர் கிடைத்திருக்கிற நீர் இயற்கையின் ஒரு இன்றியமையாத கழிவுப் பொருள் தற்பொழுது மாசடைந்து வருகிறது. அதே போன்று காற்று விஷவாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் ஆகிய வாயுக்கள் கலப்பதால் மிக மோசமடைந்து வருகிறது. நிலம் ரசாயன பொருட்கள் உபயோகிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிப்பது, அவற்றால் நிலத்தின் தன்மை மாறி பாழ்பட்டு வருகிறது. காடுகளை அழித்து வருகிறோம். காடுகள் தான் நாட்டின் கண்கள் என்று கூறுவார்கள். காடிலிருந்து நமக்கு வேண்டி எல்லாமே கிடைக்கிறது. ஒரு காட்டில், வளர்ந்த காட்டில், 1 ஏக்கர் நிலத்திற்கு இவ்வளவு காட்டில் உள்ள மரங்களிலிருந்து உறிஞ்சப்படும் கார்பன் டை ஆக்சைடு ஒரு டீசல் வாகனம் 26,000 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் ஓடுமோ அப்பொழுது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடை விட அதிகம். அதேபோல் அது வெளிவிடும் ஆக்சிஜன்
ஒரு மனிதன் 18 ஆண்டுகள் சுவாசிக்கக்கூடிய தேவையான அளவு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே காடுகள் அழிப்பது இன்னும் நம் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவருடைய வசதிகளை பெருக்கும் பொருட்டு போக்குவரத்து கட்டமைப்புகள் ஆகியவர்களுக்காக நம் காடுகளை அழித்துக் கொண்டே இருக்கிறோம். அதன் பலனை நாம் அனுபவித்து வருகிறோம். காடுகள் அழிவதால் வனவிலங்குகள் அவருடைய வாழ்விடத்தை விட்டு நகருக்குள் வருவதால் உயிர்க்கும் உடம்புகளுக்கும் சேதம் விளைகிறது. மற்றொன்று பூமி வெப்பமயமாதல். அதாவது பூமி சென்ற 20ஆம் நூற்றாண்டில் தொழிற்பயிற்சி ஏற்பட்டது. தொழிற்பயிற்சிக்கு பின் பல தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டன. அவற்றிலிருந்து வெளிவரும் நச்சு புகைகளால் வாயுக்களால் பூமியின் வெப்பம் நிலை உயர்ந்து வருகிறது. அது 20ஆம் நூற்றாண்டில் 1.2 டிகிரி சென்டிகிரேட் இருந்த பூமி வெப்பநிலை தற்பொழுது 2.7 சென்டிகிரேடாக ஆகியிருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மேலும் 2050 ஆண்டு வரும்பொழுது அது 5 டிகிரி சென்டிகிரேட் ஆகும் என்று கணித்திருக்கிறார்கள். அவ்வாறு வரும்பொழுது என்ன ஆகும்? பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடலில் கலந்து கடல் மட்டம் உயரும், சில நகரங்கள் மூழ்கும் அபாயம். எனவே இனி வரும் காலங்களில் இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது அதன் பாதுகாப்பு, அதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த தலைப்பில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறோம். இதில் மேலும் தமிழ் தொண்டாற்றிய ஏறக்குறைய 10 பெரியவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டவிருக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் வந்துள்ள அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். திருக்குறள் ஆய்வு கழகத்தின் 50வது ஆண்டு விழா, எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் 20வது ஆண்டு விழா, போட்டியில் பங்கேற்றவர்களுக்கும் சிறப்பாக தமிழ் பணியாற்றியவர்களுக்கும் பரிசளிக்கும் விழா என 30 விழாவாக இருக்கிறது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் எய்ம் என்ற நிறுவனம் ஐயா திரு குமாரசாமி ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று 20வது ஆண்டு விழாவை சிறப்பாக செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் ஆண்டுதோறும் பல கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு பேச்சு திறமையை ஊக்குவித்து பரிசு கொடுத்து பாராட்டி வருகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன் மாநில அளவில் ஆன்லைன் பேச்சு போட்டி நடத்தினோம். அதில் 800 மாணவ மாணவிகள் தமிழ்நாடு முழுக்க பங்கேற்றிருந்தார். அவர்களை சிறப்பாக சொற்பொழிவாற்றியவர்களுக்கு, கருத்துக்கள் கூறியவர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தோம். சென்ற ஆண்டு இதேபோல் போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெற்றவர்களை இந்திய நீர்நிலையம் இதன் ஆண்டு விழாவென்று மேடையில் அவர்களை வரவைத்து
அவர்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தினோம். ஸோ இந்த தொண்டு இன்னும் வருங்காலங்களில் இன்னும் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அதற்கு உங்களுடைய மாணாக்கர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். ஸோ எங்களுடைய தொண்டு, அதாவது நான் ஆலோசகராக இருக்கிறேன். என்னுடைய இளைய தம்பி தான் தொண்டு நிறுவனத்தில் அரங்காவலராக இருக்கிறார். எவ்வளவோ இன்னொருக்கிடையில் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களே, இந்த முப்பெரு விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் தினமலர், இந்திய நீர்ப்பணிகள் சங்கம், எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம், திருக்குறள் ஆர்வக் கழகம் சேர்ந்து முப்பெரு விழாவாக நடத்தி கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்களே, இங்கு குழுமியிருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, மாணவ மணிகளே, போட்டியிலே வெற்றி பெற்ற அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிறுவனங்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய விழா தலைவர் முனைவர் குமாரசாமி அவர்கள் மற்றும் இந்த பொறியாளர் நாகராஜ் அவர்களும் சுற்றுப்புற சூழலை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார்கள். எனக்கு கொடுத்த வாய்ப்புப்படி நானும் ஒரு சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாரம்பரிய முறைப்படி பார்த்தோம் என்றால் மக்களின் தேவை குறைவாக இருந்தது. மக்கள் ஜனத்தொகை குறைவாக இருந்தது, தேவைகளும் குறைவாக இருந்தது. இயற்கையில் இருந்து அதிகமாக பொருள்களை எடுப்பதும் இல்லை, அதிகமாக அதை கழிப்பதும் இல்லை. ஒன்று. இரண்டு, அக்காலத்திலே கிராமங்களிலோ ஊர்களிலோ ஊர் பெரியவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த ஊர் இருந்தது. நீர்நிலைகளோ மண்வளமோ விவசாயமோ இதையெல்லாம் அந்த ஊர் பெரியவர்கள் அவர்களுடைய மேற்பார்வையிலே நடந்த காரணத்தினால் பயிர் சுழற்சி மற்றும் நீர்வளம் நிலவளம் ஒரு வகை பாதுகாக்கப்பட்டது. ஆனால் வருங்காலத்திலே ஜனத்தொகை கூடிவிட்டது, மக்களின் தேவை அதிகமாகிவிட்டது, நகரமயமாதல் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட இன்று 40% மக்கள்
நகரத்திலே இருக்கின்றார்கள். குறைந்தது 40% மக்கள் நகரத்திலே இருந்து வந்து குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவை அதிகமாகிவிட்டது. இப்பொழுது சொல்லப்போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் தேவைகள் அதிகம், உற்பத்திகள் அதிகம். இதையெல்லாம் சமாளிக்க இதெல்லாம் அதிகமாக ஆக இவற்றுக்கு தொழில் புரட்சி, பசுமை புரட்சி, வெண்புரட்சி என்று பல புரட்சிகள் உருவாக்கி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இப்பொழுது எல்லா விதமான பொருள்களும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. எந்திரங்கள் அதிகமாகிவிட்டன, நமது டிரான்ஸ்போர்ட் அதிகமாகிவிட்டது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவையான மின்சாரம் அவசியம். எங்கிருந்து கிடைக்கிறது? நாம் உபயோகிக்கும் பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இதிலிருந்து எடுக்கப்பட்ட மின்சாரமோ, இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள், ஏர் பொல்யூஷன் என்று சொன்னோம், அதாவது காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், இதையெல்லாம் அதிகமாக ஆக இப்பொழுது முக்கியமாக ஒன்றை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது குளோபல் வார்மிங். அதாவது நாம் இன்றைய காலகட்டத்திலே பருவநிலை மாற்றம் முக்கியமாக இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணம் ஒன்று, அதாவது புவியின் வெப்பம் அதிகமானது ஒன்று. இந்த வெப்பம் அதிகமானதுக்கு காரணமே நாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும், ஒவ்வொரு செயல்களும் அதிகமாகும் போது நமது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் இப்பொழுது இன்றைய நிலையிலே 424 ppm இருக்கிறது. 320 ppm இருந்தது, இப்போது 424 ppm ஆகிவிட்டது. ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் டெல்லியிலே மக்கள் சாதாரணமாக அலைய முடியவில்லை, வெளியே வர முடியவில்லை. ஒரு பக்கம் பனி, மறுபக்கம் தூசி, துகள்கள், அதாவது 2.5 ppm துகள்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்னவாகும் என்றால், வெப்பம் அதிகமாகும் பொழுது பனிவுருகல் ஏற்படுகிறது. இந்த பனிவுருகல் ஏற்படுவதனால் நமது நீர்நிலை உயர்கிறது. நீர்நிலை உயரும் பொழுது, அதாவது பல நகரங்கள் நீரில் மூழ்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது கிளவுட் பஸ்டிங். அதாவது ஒரே 10 மணி நேரத்திலேயோ 12 மணி நேரத்திலேயோ 24 மணி நேரத்திலேயோ 40 சென்டிமீட்டரிலிருந்து 60 சென்டிமீட்டர் மழை, கிளவுட் பஸ்டிங். அதாவது திடீரென்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மழை அதிகமாக பெய்யும் போது, நாம் இப்பொழுது சமீபத்திலே அனுபவித்தோம். சென்னையிலே வெள்ளம், தூத்துக்குடியிலே வெள்ளம், வயநாடு வெள்ளம், இதுபோன்று வெள்ளம். அதாவது மேக வெடிப்பு, சுத்தமாக சொன்னால் மேக வெடிப்பு. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தண்ணீர் கொட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு
முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யும் பொழுது அந்த இடத்திலே எல்லா விதமான டிசாஸ்டரும் நடைபெறுகிறது. ஆக இது காரணம் என்னவென்றால் புவி வெப்பமயமாதல், இதனுடைய தாக்கம் நாம் அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் சூறாவளி காற்று, டைஃபூன். நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், கலிஃபோர்னியாவிலே ஒரு 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 கார்னரில் ஒரு பகுதியிலே இப்பொழுது தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000 80,000 பேரை டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே கலிஃபோர்னியாவில் இந்த சைடு எடுத்தீங்கன்னா தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே இது நார்த்து வந்தீங்கன்னா, டெக்சாஸ் இந்த பக்கம் வந்தாங்கன்னா -40 டிகிரி குளிர். ஆக ஒரே இடத்துல 2 விதமான பருவநிலைகள் ஏற்படுகிறது. இந்த நிலை அங்குதான் ஏற்படும் என்று இல்லை, நாளை இதே கோவைக்கு ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நானும் பல தடவை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், கோவையில் நாம் இதை அனுபவிக்க ஒரு நாள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அதற்கு முன்னால் நாம் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ள வேண்டும். அதாவது டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் என்று ஒன்று உண்டு. நாம் இப்பொழுதிலிருந்தே கோவையை காப்பாற்ற நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் என்று. இதற்கு என்ன வழி, தீர்வு என்ன? இப்பொழுது மாடர்ன் டெக்னாலஜி படி இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா என்றால், வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்கு ஒரு சஜஷன், இவி வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். அதிலிருந்து துகள்கள் வெளியே வர்றதில்லை, டஸ்ட் வருவதில்லை, கார்பன் டை ஆக்சைடு குறைவாக வருகிறது. ஜிஹெச்இ, அதாவது மற்ற வாயுக்கள் குறைந்து வருகிறது, மீத்தேன் போன்ற வாயுக்கள் குறைந்து வருகிறது. ஆக ஒன்று நாம் மின்சார ஊர்திகளை அதிகமாக உபயோகிக்கலாம். 1. 2, காற்றாலை மூலம் நாம் மின்சாரம் எடுத்து, அது கிளீன் எனர்ஜி என்று சொல்வார்கள், அந்த காற்றாலை மூலம் மின்சாரம் எடுத்து நாம் உபயோகித்தோம் என்றால் நாம் வெப்பமயமாதலை குறைக்கலாம். 3, சூரிய ஒளி. இப்பொழுது சூரிய ஒளி சப்சிடி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. சூரிய ஒளி மின்சாரம் எடுத்தார் என்றால் அதுவும் நமக்கு கிளீன் எனர்ஜியாக வருகிறது. அடுத்தது, இவைகளெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், முக்கியமான ஒன்றை நாம் மறந்துவிட்டோம். உலக அளவிலே கடந்த ஆண்டு வரை 4 ட்ரில்லியன் மரங்கள் இருந்தன. இப்பொழுது 24லே 3 ட்ரில்லியன் மரங்கள் இருக்கின்றன. மீதி மரங்களை வெட்டிட்டோம். ஒரு மரமானது ஒரு வருஷத்திலே 26 கிலோ கார்பனை தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறது. ஒரு மரம் ஒரு வருஷத்திலே 26 கிலோ கார்பனை தன்வசம் படுத்திக் கொள்ளுகிறது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு அவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படி என்றால் உலகத்திலே 3 ட்ரில்லியன் மரம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும்? கார்பன் டை ஆக்சைடு லெவலில் 3 இடத்துல இருக்கலாம். ஒன்று 3% 3/1 கடலிலே கரைக்கும், 3/1 மரங்கள் எடுத்துக்கொள்ளும், 3/1 அட்மாஸ்பியரில் இருக்கும். இதுதான் அதனுடைய பேலன்சிங், நார்மல் பேலன்சிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. என்னவென்றால் 1/3 கடலிலே கலக்கும், கடல் நீர் எடுத்துக்கொள்ளும், 1/3 மரங்கள் செடி கொடிகள் எடுத்துக்கொள்ளும், 1/3 அட்மாஸ்பியரில் இருக்கும். இதைத்தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பேலன்ஸ் எப்போ மாறுகிறதோ அப்பொழுது நாம்
இந்த பிரச்சனைகளில் அதிகமாக நாம் தீர்ந்தே ஆக வேண்டும். ஆக இதற்கு ஒரே வழி காற்று சுத்திகரிப்பு செய்தல், நீர் சுத்திகரிப்பு செய்தல், இயற்கை வளங்களை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுதல். எனக்கு நிறைய கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி அள்ளி கொட்டுறதில்லை. இப்போ ரீசண்டாக தற்காலிகமாக இப்போ ஒன்று எடுத்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபேஷன் டிசைன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1.8 மில்லியன் கிலோ துணிகள் வேஸ்டாக செய்யப்படுகிறது. எந்த பேரில்? ஃபேஷன் டிசைன். துணி எடுக்கிறோம், போடுறோம், 2 நாள் போட்டு 3ஆம் நாள் தூக்கி எறிஞ்சிடுறோம். அல்லது ஒரு புது டிசைன் வந்த உடனே பழைய டிசைனை மறந்து எடுத்து தூக்கி போடுறோம். ஆக இதுபோல் கிட்டத்தட்ட ஃபேஷன் என்று சொல்லும் வழியிலே துணிகளை நாம் வேஸ்ட் பண்ணுகிறோம். அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதுபோல் வருஷத்திலே நமக்கு 1.3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் வருகிறது. ஆக இதையெல்லாம் நாம் குறைக்க பார்த்தோம்னால் நாம் வாழ்விலே, நமது வாழ்க்கையிலே நாம் இதையெல்லாம் உபயோகத்தை குறைத்து கொண்டோமானால் இந்த புவியானது வெப்பமடைவதை குறையும், புவியை பாதுகாக்க முடியும். இன்று நாம் இந்த பூமியை ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்திலே மாணவர்களுக்கு, வருங்கால சந்ததியிற்கு என்ன கொடுக்க போகிறோம்? இந்த பூமியை அப்படியே கொடுக்க போகிறோமா, இல்லை இந்த பூமியை சுத்தம் செய்து கொடுக்க போகிறோமா, அல்லது இதை கண்டாமினேட் பண்ணி கொடுக்க போகிறோமா என்பதை நம் கையில் தான் இருக்கிறது. ஆக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த புவி வெப்பமயமாவதை குறைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து இந்த வெப்பமயமாவதை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் சதுப்பு நிலங்கள், காடுகள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காடுகளை காப்பாற்றவில்லை என்றால் நமக்கு ஆக்சிஜனும் கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடும் காணாமல் போகாது. அதே போல் நாம் கடலிலே கலக்கும் நீரிலே கார்பன் டை ஆக்சைடு அதிகமானால் அங்கேயும் அசிடிட்டி அதிகமாகி, கார்பானிக் ஆசிட் அதிகமாகி ஜீவஜந்துக்கள் அதிகமாக இறந்து போகும். ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக அடுத்தது ஒன்று, பிளாஸ்டிக்ஸ். இன்றைய உலகத்திலே நாம் பிளாஸ்டிக்கை விட்டு தப்பிக்க முடியாது. பிளாஸ்டிக் நமது வாழ்க்கையிலே ஒரு பகுதியாகிவிட்டது. இதனுடைய உபயோகம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு தற்சமயம் 30 மில்லியன் டன் பிளாஸ்டிக் உபயோகத்தில் இருக்கிறது. இவை கடைசியிலே மறுசுழற்சி செய்யவில்லை என்றால் கடலிலே போய் கலக்கும்போது கடல் துகள்கள் ஆகின்றன. அது சூப் என்று, பிளாஸ்டிக் சூப் என்று சொல்லும்போது துகள்கள், பிளாஸ்டிக் துகள்கள் கிட்டத்தட்ட 2040 கிட்டத்தட்ட 2 பில்லியன் டன் 600 மில்லியன் பீசஸ் இருக்கிறது. அதாவது கடலிலே இருக்கும் பிராணிகளை விட கடலிலே இருக்கும் பிளாஸ்டிக் துகள்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த துகள்களிலே நமக்கு கிடைக்கும் பொழுது, அது உணவாக நமக்கு வரும் பொழுது நம் உடம்பு எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்ளும், நமக்கு என்ன செய்யும் என்பதை முக்கியமாக எல்லோரும் நினைவு கொண்டு பிளாஸ்டிக்கின் உபயோகத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த முப்பொரு விழாவிலே பங்கு பெற்று
பரிசுகள் பெறும் மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த தொண்டு நிறுவனமானது தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாகவும் கௌரவிப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் அல்ல, நம்மை பாதுகாப்பவர்கள் என்று சொல்ல, அவர்கள் இல்லையேல் நாம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்க வேண்டும். அவர்கள் இல்லையேல் இந்த தெருவிலே இருக்கும் குப்பைகளிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்தீர்கள்தான் நமக்கு நோய் நொடிகள் தான் அதிகமாகும். அவர்கள் உண்மையிலேயே நமக்கு நமது ப்ரொடெக்டர்ஸ், நம்மை காப்பாற்றுபவர்கள் என்று அவர்களை கௌரவித்து இந்த கூட்டத்திலே அவர்களை கௌரவிக்க இந்த தொண்டு நிறுவனத்திற்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த எனக்கு இந்த நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடையாளங்களை உலகி வைத்தவர்கள் மட்டுமே வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். எங்கே என்னை அழைப்பார்களோ மாட்டார்களோ என்று முன்னிலையில் வைத்துவிட்டு என்னை கடைசியில் கடைநிலையில் நிறுத்திவிட்டார்கள். இருந்தாலும் நன்றி அமைப்பாளர் அவர்களுக்கு. முதலிலே இந்த நீர்ப்பணிகள் சங்கத்தை பற்றி ஒரு நிமிடம் பேசிவிட்டு, ஏற்கனவே என்னுடைய சீனியர் அவர்கள் நிறைய பேசிட்டாரு. என்ன இது சொல்ல வேண்டிய கருத்துக்களை விட அதிகமாகவே சொல்லியிருக்காரு. அவர் நான் அவரை கல்லூரி முதற்கொண்டு தெரியும். நாங்கள் எல்லாம் ஒன்றாக கல்லூரியிலே பணியாற்றியவர்கள். அதற்கு பிறகு துறைகளிலேயும் அவர் பொதுப்பணித்துறையிலே இருந்தார். நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே இருந்தேன். அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த நாங்கள் பேசுவதெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி தான் இருக்கும். கல்லூரியிலும் சரி, வெளியில் வந்தும் சரி, இப்பொழுதும் சரி, இன்றும் சரி, எப்பொழுதும் மக்கள் 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 சமுதாயம். இப்போ சமுதாயத்தை விட்டு அந்த சமுதாயத்துக்கு சம்பந்தமான இந்த நீர், நிலம், காற்று இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாகிட்டது. இந்த முதலில் நீர்ப்பணிகள் சங்கம் என்பது இது அகில இந்திய அளவிலே ஒரு 15,000 உறுப்பினர்கள், அதாவது அவ்வளவு பேரும் பொறியாளர்கள். நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் 36 சென்டர்களிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து என்றால் காஷ்மீரிலிருந்து மேகாலயா, கல்கட்டா, இந்த பக்கம் ராஜஸ்தான், இங்கே நம்ம கடைக்கோடியிலே திருவனந்தபுரம், கோவையிலே, தமிழ்நாட்டிலே 3 சங்கங்கள் இருக்கின்றன, 3 அமைப்புகள் இருக்கின்றன. இதில் ஏறத்தாழ 15,000 பொறியாளர்கள், ஒருவரல்ல இருவரல்ல, அனைவரும் இந்த நீர் சம்பந்தமாக உழைத்து கொண்டிருந்தவர்கள், உழைத்து கொண்டு இருப்பவர்கள். அவ்வளவு பேரும் நாடு முழுவதும் இந்த நீர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்தை மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும், ஏன் நாங்கள் BIS என்று சொல்லக்கூடிய IS, இந்த நீரின் தன்மையை எப்படியெல்லாம் இருக்கணும், குடிப்பதற்கு எப்படி உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்கான தொழில்நுட்ப ஹெல்ப்புகளை வழங்குவதற்கு இந்த எங்களுடைய சங்கமானது உதவி கொண்டிருக்கிறது. BISல எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறதுல நாங்கள் ஒரு மெம்பர். அதில் இந்த சங்கத்தில் நான் பல மீட்டிங்கில் நான் டெல்லி லெவலில் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்குது, தண்ணி இவ்வளோ இருக்குது, இது எப்படி உபயோகப்படுத்தணும், இதுதான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோங்க. ஸோ எங்கள் நீர்ப்பணிகள் சங்கமானது இப்போ வருடம் என்னென்ன, போன வருஷம் கோயம்புத்தூரில் நடத்தினோம், இந்த வருஷம் சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் நடத்தினோம், அடுத்த வருஷம் பாம்பேயில் நடக்க போகுது. இது வருடம் குறைந்தது ஒரு
2000 3000 வரை வெளிநாடுகளில் இருந்தும் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். இது அவர்களும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்களெல்லாம் எதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அனைவரும் நீர், காற்று, நிலம் இவைகளை பாதுகாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மெயின் தலையாய. இது மக்களிடத்தில், சமுதாயத்திடத்தில், முக்கியமாக இளம் தலைமுறையிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய பணியாக கொண்டு நாங்கள் அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இது எங்களை பற்றிய, இது இந்த நீர்ப்பணியியல் சங்கத்தை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அடுத்தபடியாக இங்கு முப்பெரு விழா என்று நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் எங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் சார், நீங்கள் இதில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு எய்பு தன்னார்வ தொண்டு நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள், அன்வர் பாட்சா அவர்களும் என்னையும் என்னுடைய சக நண்பர் செல்லமுத்து அவர்களையும் அணுகி கேட்ட பொழுது, சரி எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுடன் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இணைத்து கொண்டோம். அதில் முக்கியமாக அவர் என்னிடம் முக்கியமாக அவர் பேசும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னார். சார், கோவை மாநகராட்சியிலே தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க, 100 வார்டுலையும் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் எப்படி இவங்க ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணாங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், வணங்கக்கூட வேண்டியவர்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் இப்படி நல்ல ஒரு காற்றையோ, நல்ல வீடு, தெருவுகளை பார்த்தீங்கன்னா நாய்கள் எல்லாம் இழுத்து கொண்டு போய் எல்லாம் அங்கங்கே இழுத்து கிடக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏற்கனவே தலைவர் பேசுனது மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க. பக்கத்தில் வந்து விசில் அடித்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு வந்து முன்னாடி வைக்க மாட்டாங்க. இன்னும் மக்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, எதுவும் அவங்க பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்க மாதிரி, என்ன சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்னங்கிறது கூட அவங்களுக்கு விசாரிச்சிருக்க மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு, அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர்கள், நம் மக்கள். அதுதான் அந்த ஏற்கனவே மறுபடியும் அண்ணன் சொன்னதே சொல்கிறேன். அந்த தீபாவளி பொங்கல் சமயத்திலே அவர்கள் வந்து 50-20 என்று கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதை கொடுப்பதற்கு கூட நம் மக்கள் மனம் சுழித்து கொண்டுதான் குடிப்பார்கள். நான் பலமுறை எங்கள் காலனியிலே நான் பார்த்திருக்கிறேன். நான் வடவள்ளி பகுதியில் இருக்கிறேன். எங்களுடைய என்ன சார் வந்திருக்காங்க, ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கு. இல்லை சார், அவங்களாம் வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க, தண்ணி அடிப்பாங்க சார். ஏதோ அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்க தண்ணி அடிக்காமல் காலையில் வேலை செய்ய முடியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த இடத்துல அண்ணா சொன்னார், வெள்ளலூர் குப்பை கிடங்களை போய் பார்த்துருக்கீங்களா யாராவது? கிட்ட அந்த ஏரியாவில் சுற்றுலாவில் வெள்ளலூர் அப்படி கிராஸ் பண்ணிங்கனாலே ஒரே அந்த காற்று மாசு உடைய நாத்தம் அடிக்கும். அவங்க அதையும் மீறி காலையில் அந்த வண்டியில் அதை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை உங்கள்கிட்ட கேட்பேன், ஏப்பா உங்களுக்கு க்ளவுஸ் கொடுக்கலையா அப்படின்னு. க்ளவுஸ் கொடுக்கல சார் அப்படிம்பாங்க. க்ளவுஸ் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா க்ளவுஸ் அந்த அளவுக்கு இவங்களுடைய செய்கிற வேலைக்கு ஒத்து வருமாலியாங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ஒரு பொருட்களையும் பிரித்து எடுத்து உள்ளர கொட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மற்றவர்களை பாராட்டுவதை விட அவர்கள் வணங்கல் பெற வேண்டியவர்கள், பாராட்டுதலுக்கு உரியவர்கள். இளம் தலைமுறையினர்கள், இந்த மாணவர்கள் தயவு செய்து உங்கள் வீட்டில் குப்பைகளை பிரித்து 2 பாக்ஸில் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை சிவப்பாம்மா, சிவப்பு கலரா பச்சை கலரா? 2 கலர் தானே. அதில் வந்து போடும்போது இவங்க வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட, அவங்க பண்ணலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் வெளியே வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க பக்கத்தில். அது வச்சதை கூட இவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த கையில் எடுத்து லெஃப்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் எடுத்துகிட்டு போவாங்க. நம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தயாரித்த பொருள்கள் தான், காய்கறிகள் தான், அதை எடுத்துகிட்டு போய் இடது கையில் கொடுப்பாங்க. அது வண்டி நிற்கும், அதை வாங்கி போடும்போது இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அப்படி மன சங்கடமாக இருக்கும். இதனால் இது மாணவர்கள்ட்ட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணும்போது இவங்க வந்தாங்கன்னா விஷ சத்தம் கேட்டுச்சுன்னா தானாக வெளியே வந்து தயவுசெய்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமான எய்மை நாம் பாராட்டி ஆக வேண்டும். நண்பர் திருநாவுக்கரசு அவர்களும் இன்னும் என்னுடைய தோழர்கள் ஆரோக்கியசாமி,
பாலசுப்ரமணியம், சசிதரன், பூவலிங்கம் இவர்கள் எல்லாம் கண்டினியூஸாக இந்த மாணவர்களை, உங்களெல்லாம் தெரியும், இவங்க தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ மார்க் போட்டு உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இவங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, அவங்களாம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக தண்ணீரை சேமிப்பதற்காக உங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த இந்திய நீர்ப்பணிகள் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அறங்காவலர் ஆலோசகர் எங்களுடைய மூத்த பொறியாளர் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தாய்ப்பாக நடமாடும் திருக்குறள் செம்மல் ஐயா முனைவர் மூகா அன்வர் பாட்ஷா, அது என்ன தெரியவில்லை, மூகா முன்னேற்ற கழகமா, மூகா அன்வர் பாட்ஷா அவர்களுக்கும் அவருடைய தமிழ் நடை மிகவும் அழகாக இருக்கும். அவர் பேசும்பொழுதே இன்னும் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்று இருக்கும். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக கோவை மாவட்டத்தில் சிறப்பாக தமிழ் பணியாற்றி வரும் சிறந்த 10 தமிழ் அமைப்புகளின் தமிழ் பணியை பாராட்டி பாராட்டுதலை பெற வந்திருக்கின்ற இவர்களை கட்டாயம் நான் இதுவரை யாரும் அவர்கள் பெயரை வாசிக்கவில்லை, நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ஒருவர் பெயரை நான் சொல்லும் போதும் தயவுசெய்து எல்லோரும் கைத்தட்டுங்கள். முதலாவதாக உலக தமிழ்நெறி கழகம் திரு ஐயா சிவலிங்கம் அவர்கள். இரண்டாவதாக தொல்காப்பியர் சங்க தமிழ்ச்சங்கம் தொல்காப்பியர் செம்மல் காளியப்பன் ஐயா அவர்கள். கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கம் கவிச்சிற்பி கணேசன் ஐயா அவர்கள். பேர்கள் எல்லாம் கவனியுங்கள். கம்பன் கலைக்கூடம் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வசந்த வாசல் கவிமன்றம் வழக்கறிஞர் தமிழ் சிற்பி ஈரா சண்முகம் ஐயா அவர்கள். கோவை முத்தமிழ் அரங்கம் கவிஞர் திரு பொன்முடி சி சுப்பையா அவர்கள். தமிழ்நாடு இலக்கிய பேரவை கவிஞர் திரு பொன்முடி சி சுப்பையா அவர்கள். அறம் அறிவுப்பட்டுரை ஈரா சாந்தலிங்கம் அவர்கள். ஏன் வர வர கைத்தட்டல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? கொஞ்சம் காலையில் எல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு, மணி 12 ஆச்சு, 12:15 ஆச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், கைத்தட்டுங்க. இல்லை எழுந்திரிச்சு கூட கைத்தட்டுங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் வந்துடுவார்ல, தலைவர் வந்துடுவார்ல, வந்துக்கிட்டே இருக்கிறாரா? முடிய போகுது, நானும் முடிச்சிடுறேன். அடுத்தது கடவு மெய்ப்பட படைப்பகம் கவிதாயினி திருமதி பிரபா செந்தில் அவர்கள். தமிழ் சங்கமம் காப்பு கூட்டியக்கம் திரு தமிழ் சிற்பி துரைசாமி ஐயா அவர்கள். இவர்களெல்லாம் இந்த கோவை மாவட்டத்திலே தமிழ் வளர வேண்டும் என்று மிகவும் முனைப்போடு தமிழ் தொண்டாற்றி வருகின்றார்கள். உங்கள் சார்பாகவும் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இவர்களையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பை வழங்கிய எய்ம் அறக்கட்டளை அரங்காவலர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் திருக்குறள் ஆய்வுக் கழகம் அன்வர் பாட்சா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழே, உன்னை வணங்கி என்னை கொடுக்கிறேன், பண்ணை கொடு, பாட்டை கொடு, இந்த நாட்டை காக்க, விண்ணை தொடும் வித்தையை கொடு, வீறு கொண்டெழ என சொல்லி என் அன்னை தமிழுக்கும் என்னை ஈன்ற தாய் தந்தையர்க்கும் என்னை உருவாக்கிய ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கே மேடையின் கண் வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் எதிரே வீற்றிருக்கின்ற
நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களான இந்த இளைய பாரதத்தின் தூண்களாக விளங்குகின்ற மாணவ சிற்பிகளுக்கும், அவர்களை செதுக்கி இவ்வளவு நல்ல திறமை வாய்ந்த கலை சிற்பிகளாக உருவாக்கி கொண்டிருக்கும் முதுபெரும் சிற்பிகளான ஆசிரியர், பேராசிரியர் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை உரித்தாக்கி, இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழாவில் சீரோடும் சிறப்போடும் இவ்வளவு அழகாக ஒவ்வொருவரையும் பாராட்டுங்கள், நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து இப்பொழுது மாணவ செல்வங்களின் நாளைய உலகத்தில் எப்படியெல்லாம் நீரை காப்பாற்ற வேண்டும், சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும், அது அவர்களுடைய மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளை எல்லாம் நடத்தி அவர்களுக்கான பரிசளிப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். அத்தோடு நம்மையெல்லாம் தூய்மையாக சுகாதார பணியை செய்து மிகச் சீரோடும் சிறப்போடும் நகரையும் தெருவையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தூய்மை பணியாளர்களையும் பாராட்டி இருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும், இங்கே கோவை மாவட்டத்தில் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் அமைப்புகளையும் 10 அமைப்புகளை அழைத்து அவர்களுக்கும் சிறப்பு செய்திருக்கின்ற இந்த அமைப்புகளுக்கு எல்லா தமிழ் அமைப்புகளின் சார்பாகவும் தமிழ் ஆர்வலர்களின் சார்பாகவும் நன்றி மலர்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகிறோம். வாழ்க அவரது பணி. எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியார் திண்ணியராக பெறின் என்கின்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப தனது பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இவற்றை எல்லாம் தலைமையேற்று இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்திருக்கின்ற முனைவர் கி. குமாரசாமி அண்ணா அவரோடு இணைந்து எங்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கிய பொறியாளர்கள் அத்துணை பேருக்கும், விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து எங்களை எல்லாம் பாராட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து தமிழ் சங்கங்களின் சார்பாக எங்களது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க அன்பும் மரியாதையும் உடைய பெரியோர்கள், ஆன்றோர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கூறுகிறோம். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு மா. சிவகுரு கிருபாகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்திய பெருந்தகை முனைவர் கி. குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை கூறி வணங்குகிறோம். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் தலைமை பொறியாளர் கு. செல்லமுத்து அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வமுடன் இருந்தார். பணி சுமையின் காரணமாக அவரால் வர இயலவில்லை. இருப்பினும் அவருடைய வாழ்த்துக்கள் கிடைக்கப் பெற்றோம். அவருக்கு நன்றி கூறுகிறோம். எய்ம் அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் ஆலோசகராகவும் அறக்கட்டளை வழிநடத்தி செல்லும் எனது அன்பு சகோதரர் பொறியாளர் நாகராசு மற்றும் இந்திய நீர்ப்பணிகள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறுகிறோம். கருத்தரங்கில் கருத்துரை வழங்கிய முனைவர் பே. லட்சுமண பெருமாள் சாமி அவர்களுக்கும் மற்றும் முனைவர் இரா. இளங்கோவன் அவர்களுக்கும், தமிழ் பணியாற்றும் பெரியோர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி கூறி வழங்குகிறோம். இது நிகழ்வு சிறக்க என்னுடன் எனக்கு துணையாக இணையாக தொடக்கம் முதல் இன்று வரை அனைத்து பணிகளிலும் அயராது ஒத்துழைப்பு நல்கிய தமிழ் சபை முனைவர் மு. க. அன்வர் பாட்சா அவர்களுக்கும், விழா குழுவினர் பொறியாளர்கள் பூலிங்கம், பொறியாளர் ஆரோக்கியசாமி, பொறியாளர் கோ. சசிதரன், பொறியாளர் கே. பாலசுப்ரமணியம், இன்னும் பலர் காலம் கருதி பட்டியலில் சுருக்கிக் கொண்டேன். அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகிறேன். வணக்கம். நன்றியோடு சேர்த்து திரு ஆரோக்கியசாமி அதான் சொன்னேன். அவங்களுக்கும் ஓகே ஓகே ஓகே. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, இரத்தினம் கல்லூரி, PSGR கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், மேலும் குறிப்பாக முனைவர் க. பொற்குமரன், முனைவர் சோபியா மேடம், முனைவர் கீதாமணி ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நன்கொடையும் ஆதரவும் வழங்கிய தினமலர் நிறுவனத்திற்கும்,
இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எல்பிஜி விற்பனை பிரிவு தலைவர் திரு கணேசன் ஐயா அவர்களுக்கும், மேலாளர் திருமதி மாலினி, தொழிலதிபர் திரு வேலுமணி ஐயா அவர்களுக்கும், ஜேஆர் பில்டர்ஸ் உரிமையாளர் திரு ஜெயேந்தர் இராவணன் அவர்களுக்கும், ஸ்ரீ கலைவாணி கல்வியியல் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி வணங்குகிறோம். மேலும் விழாவை சிறப்பிக்க உதவிய அனைத்து தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறுகிறோம். மாநகராட்சி தூய்மை பாரத இயக்கத்தின் அலுவலர்கள், குறிப்பாக சுகாதார ஆய்வாளர்கள் திரு ஜெரால்டு, திரு ஆண்டியப்பன் சார் அவர்களுக்கும் மற்றும் சுகாதார அலுவலர்கள், தூய்மை பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறுகிறோம். இவ்விழாவிற்கு ஆதரவளித்த தினமலர், இந்திய நீர்ப்பணிகள் சங்கம், திருக்குறள் ஆய்வுக் கழகம், எய்ம் அறக்கட்டளை நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி வணங்குகிறோம். விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் எய்ம் அறக்கட்டளையின் சார்பாகவும், இந்திய நீர்ப்பணிகள் சார்பாகவும், திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் சார்பாகவும் நன்றி கூறி வணங்குகிறோம். விடுபட்டவர்கள் இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். வணக்கம். நிகழ்ச்சி பார்த்தீங்களா, அதான் சிறப்பாக நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய இரு ஆசிரியர்களுக்கும், நிழற்படகடியா பெருந்தகைகள்லாம் கீழே இருக்கீங்க, நான் புதுசா பேசுறேன், தவறுகள் இருக்கும், பொறுத்தவர்களுக்கு மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். பொதுவானவர்கள்